அதிமுகவின் அமைப்பு செயலாளர் திரு துரைமுருகன் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு துரைமுருகன். தமிழக முன்னாள் தலைமைச் செயலாளர் திரு ராமமோகன ராவ் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சாரு. அதாவது என்னுடைய பெயர் சர்ச் வாரண்ட்ல இல்லை, நான் குறிவைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கும் சேகர் ரெட்டிக்கும் எந்த தொடர்பும் இல்லை, என்னுடைய பையன் அரசு ஒப்பந்தங்கள் எதையும் எடுத்து செய்யவில்லை போன்ற பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் சொல்லியிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை? ஹலோ திரு துரைமுருகன், நீங்க பேசலாம். ஹலோ 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 திரு துரைமுருகன், தமிழக முன்னாள் தலைமைச் செயலாளர் திரு ராமமோகன ராவ் செய்தியாளர்களை சந்தித்து நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருக்காரு. எதற்காக இந்த சோதனை நடந்தது என்றே தெரியவில்லை, நான் குறிவைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கும் சேகர் ரெட்டிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று தெரிவித்திருக்கிறார். இது குறித்து உங்களுடைய கருத்து திரு துரைமுருகன்? இதுக்கு என்னுடைய கருத்து என்ன, அவருக்கு அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ், சிபிஐ அல்லது அவரை போட்டிருக்கிற பன்னீர்செல்வம். எங்களை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நாங்க என்ன பதில் சொல்றது? அவருக்கு எனக்கு சேகர் ரெட்டி தெரியாதுன்றாரு. இல்ல தெரியும், ப்ரூவ் பண்ண வேண்டியது அவங்கதான். எனக்கு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எங்களுக்கு எப்படி தெரியும்? திரு துரைமுருகன், அதாவது தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் அறையில முதன்முறையாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினாங்க. இந்த சோதனைக்கு திரு ராமமோகன் ராவ் அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்து யாரிடத்தில் அனுமதி வாங்கினீங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து? தலைமை செயலாளருடைய அறையில போய் சோதனைப்படுத்துறது தப்புன்னு மமதா பானர்ஜி சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் நாட்டில் 4-5 பேர் சொல்றாங்க. ஆனால் தலைமை கழகத்தினுடைய செயலகத்தையும் ஏற்று பார்க்கிற முதன்மை அமைச்சராக இருக்கிற பன்னீர்செல்வம் இதுவரையில் தலைமை செயலகத்துக்குள் வருமான வரித்துறை நுழைந்தது, தலைமை செயலாளர் அறையில போய் செக் பண்ணது தப்புன்னு அவர் சொல்லியிருக்காரா? யார் சொல்ல வேண்டியவர்? பன்னீர்செல்வம். அவர் சொல்லல. அவருக்கு புரியலன்றதுனால இவரை போல சீஃப் மினிஸ்டரா இருக்கிற மமதா பானர்ஜி சொல்றாங்க அது தப்புன்னு. நாட்டில் பெரிய கட்சிகள் சொல்லுது. ஆனா பன்னீர்செல்வம் இவ்வளவு கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கிறன்னு சொன்னா வருமான வரித்துறையில் செய்வது சரின்னு ஏத்துக்கிறாரு அர்த்தம். மௌனம் சம்பளத்துக்கு அறிகுறி என்ன? ஒரு கேள்வி எங்களெல்லாம் கேட்கறீங்களா பத்திரிகைக்காரருக்கு? தைரியமா பன்னீர்செல்வத்தை பார்த்து நீங்க தப்புன்னு சொல்றீங்களா ரைட்டுன்னு சொல்றீங்களா அங்க கேள்விகளை பார்க்கலாம். இப்ப மீடியாக்காரர்களுக்கு அதிமுக காரர்கிட்ட போறதுக்கு